ஹாய் guys, வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேன் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் பேன் கேக் சாப்பிட்ருப்பீங்க. பட் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் வே ப்ரோட்டீன் போடுவாங்க, ஓட்ஸ்லாம் போடுவாங்க. ரொம்பவே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் ரெசிபி வந்து பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். சும்மா ட்ரை பண்ண நல்லா வந்துச்சு. ஸோ அதை தான் அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். நிறைய பசங்க, சின்ன பசங்களால் வந்து எக்லாம் சாப்பிட முடியாது, வாந்தி எடுப்பாங்களா. இந்த சின்ன பசங்க ரொம்பவே இந்த 5 வயசு 6 வயசு ஸோ அந்த மாதிரி பசங்களும் இந்த மாதிரி இந்த பேன் கேக் சாப்பிட்லாம். காம்பினேஷன் எக் அதுக்கப்புறம் பனானா காம்பினேஷனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் கேரண்டி ரொம்பவே ஹெல்த்தி தான். ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் இருக்கவங்க இல்லைனா பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அவங்க பாடிக்கு சப்ளை ஆகும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். 2 ஹோல் எக்ஸ், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பனானா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்னா கோதுமை மாவு இருக்கும்ல, ஸோ அதுதான் ஒரு 1 hour இல்லைனா 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே சிம்பிள் தான். எந்த ஒரு ஹைஃபை பவுடர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து பனானா அப்புறம் எக் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க போது. சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக யாருனாச்சும் உமன் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூ ஹோல் எக்ஸ் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு 10 to 12 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்க போகுது. தென் வந்து பனானா. ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் பனானா தான். கொஞ்சம் பழுத்த மாதிரியான பனானா எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 பனானா போட்டுக்கிறேன். நீங்கள் 1 பொறுத்தனா கூட இது பிரச்சனை இல்லை, 1 கூட போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கூழாகிடும், ஓகேவா, ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட் ஃப்ளவர் வந்து இது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். தென் வந்து மில்க்கு, இதுவும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. தென் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, ஒரு பிச் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா தேவையில்லை. பேக்கிங் பவுடரும் நல்லது தான் ஹெல்த்துக்கு, அதை பற்றி வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தென் வந்து உலர் திராட்சை இருக்குது, ஸோ ட்ரை கிரேப்ஸு. இது ரைசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு, ஏன்னா சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்களே, ஸோ அவங்களுக்காக. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்து வீட் ஃப்ளவரு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, தென் வந்து எக்கு, அதுக்கப்புறம் பனானா, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வந்து பட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு தான். அப்படி உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா ஆயில் கூட யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ எனக்கு பட்டர் பிடிக்கும், அதனால் லைட்டாக பட்டர் யூஸ் பண்ணிட்டு. இதில் சுகர் ஆட் பண்ணலாமா? சுகர் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பனானா போட்டோம், அதுலேயே வந்து சுகர் அதிகமாக இருக்கும். சுகர்லாம் தனியாக தேவையில்லை. இது மேக்ஸிமம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் சுகர் பெருசாக வேணாம். பனானாலே வந்து நல்ல சுகர் இருக்கும். ஸோ நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் தென் வந்து நீங்கள் தவாவில் வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ண இதை பேன் கேக், அதாவது என்ன சொல்லுவாங்க, பட்டர் இல்லையா, பேட்டரா, இது பேரா என்ன தெரியுமா? சரி, நான் மிக்ஸ் பண்ணி வந்து ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, கிட்ட வாயா. ஸோ ரொம்ப பெருசாக ஊற்றிடாதீங்க, தோசை மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்புறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸ்மால் சைஸாகவே பண்ணுங்கள். அதேமாதிரி பட்டர் வந்து கொஞ்சமாகவே போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்புறம் தோசை மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது, எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அதனால மில்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் திக்காக நல்லா நம்மளால் எடுக்க முடியும்.
எப்படி சூப்பராக வந்திருக்கு எப்படி படத்தில் வர மாதிரியே இருக்கா? நம்மளே ஒரு யூடியூப். ஓகே ஓகே போதும். ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்த விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா அது தோசை மாதிரி ஆகிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஓட்ஸுமே போடல, எந்த ஒரு வே ப்ரோட்டீனும் போடலை, எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ணல, பீனட் பட்டர்லாம் ஆட் பண்ணல. கடைசியாக உங்களுக்கு வேணும்னா பீனட் பட்டர் இருந்தால் மேலே டாப்பிங்ஸ் பண்ணிட்டு ஹனி கூட ஊற்றிக்கிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து டயட்டில் இருக்கேன். ஸோ அதனால் என்னால் அதிகமாக அதெல்லாம் சுகர்லாம் சாப்பிட முடியாது. ஸோ நான் இந்த இயர் நான் இந்த மந்த்துக்கு டயட்டில் இருப்பேன். பாடி சேஞ்ச் ஆச்சுன்னா காம்படிஷன் பண்ணால் பண்ணுவேன். ஸோ அது பாங்களேன் சேஞ்ச் ஆனால் தான், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த காரணத்துக்காக தான். அதனால் சுகர் ஹனிலாம் ஆட் பண்ணிக்க முடியல. பட் ஹனி நீங்கள் மேலே டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் பீனட் பட்டர்லாம் போட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். உர்சுலாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். நைட் அகைன் நான் ஒன்று செஞ்சு தருவேன் உங்களுக்கு. ஸோ நான் அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாயை திருப்பிடலாம். ஸோ பேன் கேக், ஹெல்த்தி பேன் கேக். என்ன பாரியா ஹெல்த்தி பேன் கேக். நான் உங்கள் இதுக்கு தான் சாப்பிட்றேன். டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ரொம்ப சுகர்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எக் பனானா தான். பனானாலே சுகர் இருக்கும். யார் வேணால் சாப்பிடலாம். கேர்ள்ஸ் யாருனாச்சும் விமன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மதர்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கேளுங்க காய்ஸ். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லையா? சரி ஓகே. ஸோ பாய்.